அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூன் 20 முதல் ஜூலை 20, 2026 கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டத்தால் ஆட்டம் போடும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அதிர்ஷ்டத்தால் ஆட்டம் போடும் நேரம். இது மிக சிறப்பாக இருக்குன்னு இந்த அறிவுறுத்தல்லேருந்து புரிஞ்சிருக்கலாம். ஏன் அதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு 5 குடைவன் 7ல் இருக்கிறது சிறப்பு. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது, மனசுக்கு பிடித்தவர்களை பார்ப்பது, இப்படிலாம் நல்லது இருக்கும். ஆனால் அவர் கண்டகச்சனியாக இருக்கிறதால மற்றவங்க சூழலை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. இல்லை மற்றவர்கள் சூழல் உங்கள்கிட்ட பகைப்பார்கள், ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள், அப்படிலாம் இருக்கும். அது கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும். பெரிய கண்டகச்சனி கெடுக்க முடியாது. அந்த சனி பகவான் போலேயே வேலை செய்யக்கூடிய ராகு 6ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறதால அதிரடியான வெற்றிகள், நன்மைகள், திருப்திகள் கண்டிப்பாக இருக்கும். 12ல் உள்ள கேது கண்டிப்பாக அந்த திருப்தியை கொடுப்பார் மெடிடேட் பண்ணிட்டா. இல்லாட்டி என்ன கிடைச்சாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஆராய்ச்சி குணம், ஒரு மாதிரி ஒரு விரக்தி மனப்பான்மை இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் திருப்தி கிடைக்காது. ஒரு விரக்தியாக இருக்கிறது, ஒரு அலட்சியமாக இது பண்ணுறது அப்படி இருந்தீங்கன்னா வம்பு. உங்களுக்கு 3-8 கூடைய அந்த செவ்வாய் 8லேயே ஆட்சியாக இருக்கிறார். ஒரு நாள் தான் 21/6/2026 அன்று மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார். 8 கூடையும் 9ல் இருக்கிறப்ப மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்க. கேது அப்படி ஒரு திருப்தியை, இந்த நிழல் செவ்வாயான கேது உங்களை ஞானி போல மாற்றி விட்டுருவார். எல்லாவற்றிலையும் சந்தோஷம், திருப்தி, ஏகாந்தத்தில் இருக்கிறது. நிஜ செவ்வாயான அந்த செவ்வாய் 8லிருந்து 9க்கு போகிறப்ப இந்த சாண்டிங் ஆஃப் மந்த்ராஸ், புதிய இந்த ஆன்ம சாதனைகளை ஏதாவது பண்ணுறப்ப மிராக்கிள் ஏற்படும், வருவது தெரியும். இந்த அக்கல்ட் சயின்சஸ்ன்னு மறைபொருள்கள்லாம் உணர முடியும். அந்த மாதிரி ஒரு தன்மையை அந்த 9ல் உள்ள செவ்வாய் பண்ணுவார். பொதுவாக கேந்திரங்களில் பாவிகள் இருந்தால் நல்லது. 9ல் அந்த செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு ஓவராக உணர்ச்சி வசப்பட வைப்பார், கோவப்பட வைப்பார், வெடுக்குன்னு பிஹேவ் பண்ண வைப்பார். அதில் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த பெரிய அளவுக்கு அதை பிரச்சனைகள் வராதபடி தப்பிச்சிக்கலாம். இல்லாட்டி ராகுவும் அதிரடி காட்ட வைக்கிறார், செவ்வாயும் 9ல் உட்காந்து உங்களுக்கு உஷ்ணத்தை ஏற்றி விட்டாருன்னு வச்சுக்கோங்க, சிக்கல். உங்களுக்கு 4-7 கூடைய பாதகாதிபதியான குரு பகவான் உச்சமாகிறார் 11ஆம் இடத்துல. ஒரு கோள் உச்சமாகுதுனாலே பெருசாக கெடுக்காது அப்படின்னு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது 11ஆம் இடம் வர்றது மிகவும் சிறப்பு. சொத்துக்கள் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக, வித்தை திறமை வழியாக பெரிய அளவுக்கு லாபங்கள், பெரிய அளவுக்கு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் அக்ரிமெண்ட்டுக்கு அந்த முயற்சிகளை கொடுப்பார். நீங்கள் முயற்சி பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகும். குரு அப்படி எதிர்பாராமல் பெரிய அளவுக்கு நன்மையை, உங்களை அறியாமல் குத்து மதிப்பாகவே பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறது, அதெல்லாம் கொடுப்பார். அண்ட் அவனே 7ஆம் இடத்ததிபதியாக போய் 11ல் இருக்கிறப்ப பார்ட்னர் வழியாக பேராசையான விஷயங்கள்லாம் நிறைவேறும். பார்ட்னர் அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவங்க வழியாக பெரிய அளவுக்கு லாபங்கள், நன்மைகளை கிடைக்கும். இந்த குரு உச்சமாகிறது மிகவும் சிறப்பு. என்னதான் இருந்தாலும் பாதகாதிபதிங்கிறதால சொத்துக்கள், சொந்த பந்தங்கள்னாலே உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது, கொஞ்சம் பயப்படுவீங்க. அவங்கள்ட்டெல்லாம் இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருஷம் எல்லாத்தையும் ஸ்மூத்தாக பிஹேவ் பண்ணிக்கோங்க. அவங்க வழியாக நன்மைகள் தான் நடக்க போகுது. உங்களுக்கு வீக்காக இருக்கீங்க, ஏன்னா அந்த புதன் உங்கள் லக்னாதிபதி, ராசி அதிபதியான புதன் நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுப்பார். அது பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னென்னா பயம். பயத்தாலேயே ஒதுக்குவீங்க. அப்புறம் அது ஆண் கோளும் அல்ல, பெண் கோளும் அல்ல, இப்படியும் அப்படியும் உள்ள கோள். அதனால் இப்படியும் அப்படியும் இருப்பீங்க, ஒரு அன்னீசினஸ் வரும். அதனால் சொத்துக்கள், சொந்த பந்தங்கள், வித்தை திறமை வழியாக உற்சாகமாக என்னால் முடியும்னு உங்கள் வித்தை திறமையை காட்டணும்.
சொத்துக்கள் வழியாகவும் ஏதாவது ஒரு அதில் நல்லது பண்ணுற மாதிரி சொத்தை ப்ராப்பராக பராமரிக்கிறது, பெரிய அளவுக்கு அதன் மூலம் வருமானம் வர்ற மாதிரி செய்கிறது, இப்படிலாம் பண்ணணும். அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும். சொத்துக்கள் வழியாக அவ்வளவு லாபம் வரும். பார்ட்னர் வழியாக அப்படி நல்ல சூழல் இருக்கும். லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள், நல்ல சூழல்கள் உங்களுக்கு அமையும். அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக உணரலாம். இது என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 25% தான். அது தசாபுத்தி தான் 75%. நான் அதிர்ஷ்டத்தால் ஆட்டம் போடும் நேரம்ட்டேன். இப்போ கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் வம்பு. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா பிரம்மாண்டமான வாய்ப்புகள், பிரம்மாண்டமான சூழல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கெட்ட தசாபுத்தின்னா அதில் ஊன்னு ஏதாவது ஈடுபட்டு மாட்டிக்குவீங்க. உங்களுக்கே தெரியும், மெடிடேட் பண்ணிங்கனாலே உணர முடியும். கடந்த 3 மாதம் 6 மாதமாக எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எதை தொட்டாலும் பிரச்சனை, கடைசியில் சிக்கலாக பிரச்சனையாக தான் வருது, விரயமாகுது, தீமையாக தான் நடக்குது. அப்படின்னா கெட்ட தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம். ஜாக்கிரதை. ரொம்ப மேஜர் டெசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு குழப்பம் இருக்குது, நல்ல தசாபுத்தியாக கெட்டதான்னு கொஞ்சம் புரியல, யோகத்தை என்ன பெரிய பிரச்சனையாக வருது ஆனால் கடைசியில் தப்பிச்சிடுறேன் அப்படி இப்படின்னு வருதுன்னா ஏதாவது ஒரு ஜோதிடர்கள்ட்ட செக் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு 2 ஆள்கிட்ட புரியும். அண்டு உங்களுக்கு இந்த செவ்வாய் 9ஆம் இடம் இருக்கிறது, மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல தைரியம் இருக்கும். மறைபொருள்லாம் மற்றவங்கள ஈஸியாக இந்த மைண்ட் ரீடிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 5 கூடையவனும் நேராக பார்க்குறார். செவ்வாய் உங்களுக்கு 9ல் இருக்கிறப்ப அது அந்த ஒரு தீவிரம் இருக்கும். மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபயர், மனசு கண்ட்ரோல் வரும், வைராக்கியம் வரும். அண்டு 10ல் உள்ள சூரியன் அலைச்சல்கள், பிரச்சனைகள் ஒரு ஒரு ஈஸியாக கிடைக்காதபடி இருந்தாலும் இறுதி வெற்றியை கொடுப்பார், மரியாதை கொடுப்பார். பெரிய மனிதத்தனம் உங்களுக்கு இருக்கும். பெரிய மனிதர்கள் வழியாக ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல தசாபுத்தினா நீங்களே பெரிய மனிதர்களாக மாறுவீர்கள். அதனால தான் அதிர்ஷ்டத்தில் ஆட்டம் போடும் நேரம் இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான தசாபுத்தி, ஜாதகமும் அந்தளவுக்கு வெயிட் இல்லை அப்படின்னா பெரியவங்க ஆதரவு இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்களும் நிபுணத்துவமாக அவங்கள பயன்படுத்திக்குவீங்க. ஏன்னா அந்த புதன் 22/6/2026 வரைக்கும் ஆட்சியாக இருக்கிறார். அடுத்து 11ஆம் இடம் வரார். அதுவும் நல்லது தான். 10ஆம் இடத்துக்கு 11ல் வரப்போ பெரிய அளவுக்கு லாப சிந்தனை வரும், லாப நோக்கு வரும். பெரிய அளவுக்கு லாபம் பார்க்கணும் அப்படின்னு பெரிய விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் 22/6 அவர் அங்கே வந்து வெரி ஷார்ட் டூரேஷன், 1 வீக், ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே 30/6 அப்போ அவர் வக்ரம் பெறார். வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ணும்பேன். உங்களுக்கு அவர் லக்னாதிபதியாக வர்றதால மாற்றி மாற்றி செய்வீங்க. ஒரு குடிகார இயல்புக்கு மாறி நீங்கள் பயந்தாங்களே, ஆனால் ஒவ்வொரு திமிராக பிஹேவ் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க. புத்திசாலித்தனமான ஆள் முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணுற மாதிரி ஆகும். அதாவது ரொம்ப இதில் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு செய்கிறது கிடைக்காமல் போயிடும். இதில் லாபமே வராது, வேறு வழி இல்லை, செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு செய்வீங்க. அபரிமிதமாக லாபம் வரும். அதுதான் இந்த வக்ரம் பெற்ற கோள் பண்ணுறது. நீங்களும் அப்படி குடிகாரரை போல் பிஹேவ் பண்ணுற மாதிரி ஆகும். 5/7/2026 அன்று அவர் அஸ்தங்கதமாகிறார். அப்போ பெரியவங்க, மூத்தவங்க அவங்க சொல்கிறபடி கொஞ்சம் நீங்கள் அனுசரிச்சுக்கணும். பெரிய அளவுக்கு பேராசையோட திமிரா பிஹேவ் பண்ணுறது வேண்டாம். 7/7/2026 அன்று அவர் வக்ரகதியில் பயணித்து கொண்டிருந்தவர் மீண்டும் கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு ஆட்சி வீட்டுக்கு போயிடுறார். ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். நீங்கள் குத்து மதிப்பாக செய்வீங்க, பயந்துக்கிட்டே செய்வீங்க, சூப்பராக நல்லபடியாக இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம். ஏன்னா ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கொண்டிருக்கேன். நிபுணத்துவமும் பெரிய அளவுக்கு வெளிப்படும். நீங்கள் கேஷுவலாக இருக்கிறப்பயே மற்றவங்க மதிக்கணும் ஊன்ட்டு பெருசாக செய்கிறப்ப தான் சொதப்பும். இந்த சூரியன் 17/7/2026 வரைக்குமே 10ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து அவர் 11ஆம் இடம் வர்றதும் மிகவும் சிறப்பு. உங்களுக்கு 5 கூடையவன் 7ல் இருக்கான், அது சூப்பர். ஆனால் கண்டகச்சனியாக வந்தாலும் மற்றவங்க சூழல் வழியாக நன்மையை செய்வார். உங்களுக்கு யோகாதிபதி என்ன உங்களுக்கு மந்தத்தனத்தை கொடுத்தார், அறியாமையை கொடுப்பார், அவங்களெல்லாம் பயன்படுத்திக்காமல் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணுவார்.
உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறது. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செவ்வாய் ஒரு வைராக்கியத்தை கொடுத்து காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார். சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மையை குரு கொடுக்குற போல செவ்வாயும் கொடுப்பார். இந்த மறைமுகமான விஷயங்கள்லாம் கூட ஒர்க் அவுட் ஆகுன்ட்டேன். அதே போல் அந்த மெடிடேட் பண்ணுறப்ப சுக்கிரன் அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார். 11ஆம் இடத்துல சுக்கிரன் எது வரைக்கும் இருக்கார் அப்படின்னா 5/7/2026 வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் 12ஆம் இடம் வந்துடுறார். அப்போ ஒண்டி 5/7க்கு அப்புறம் சிக்கனமாக இருக்கணும், கஞ்சத்தனமாக இருக்கணும், பெரிய அளவுக்கு செயல்கள் பெரிய அளவுக்கு விரயத்தை பண்ணக்கூடாது. இப்போ பிரச்சனை இல்லை. 5/7க்கு அப்புறம் 2 கூடையும் 12ல் போகலாம். அண்டு 12ல் யார் இருக்கா? கேது இருக்கார். எல்லாத்துலேயும் ஒரு திருப்தி இல்லாமல் விரக்தியாக என்னமோ போல் இருக்கும். இந்த சுக்கிரன் வர்றப்ப வித்தியாசமாக இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கும். அண்டு கேது சுக்கிரன் இணைவதும் எதிர்பாலினர் வகையில் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதுவும் மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்துல இருக்கிறது நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகும். யாராவது அந்த எதிர்பாலினர் அழகு கவர்ச்சி காட்டி உங்களை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலம் பெரிய அளவுக்கு விரயம் அழியா பழி வர்ற மாதிரி வந்துடும். ஏன்னா 9 கூடையும் 12ல் மறைகிறான். புகழ் கேடு வரும். கேதுவும் இணைந்திருக்கிறப்ப இந்த சுக்கிரன் எதிர்பாலினரையும் குறிக்கும். அதனால் எதிர்பாலினர் வழியாகவும் குடும்பத்தினர் வழியாகவும் நல்லவர்கள் பெரியவர்கள் வழியாகவும் சிக்கல் பண்ணிக்காதீங்க. அது பெரிய பாதகத்தை அழியா பழிய நீடித்த துன்பங்களை விரயங்களை கொண்டு சேர்க்கும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் சனி பகவான் நல்லது பண்ணுவார்ன்ட்டு. இல்லாட்டி அவரும் ஏதாவது ஒரு கண்டங்களை அறியாமையாக பிஹேவ் பண்ணி, ஏன்னா மந்தத்தனத்தை அறியாமையை கொடுப்பார். சனி பகவானோட இயல்பு. தெரியாமல் செஞ்சிட்டனாலும் செஞ்சதுக்கான விளைவு அனுபவிச்சு தானே ஆகணும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சும்மா அதிரடி காற்றி அதிரடி வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தகுதிக்கு மீறியதாக இருக்கும். மெடிடேட் பண்ணலன்னா பயந்துக்கிட்டே செஞ்சிங்கன்னா உங்கள் புத்திக்கு ஏற்றபடி லிமிட்டடாக தான் கிடைக்கும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.